அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தி அன்பும் உண்டாவதாக. நான் எடுத்துக்கொண்ட எல்லா பணிகளையும் கசப்பும் வெறுப்பும் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நான் எடுத்துக்கிட்ட இந்த பணியில என்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய அம்புகளை எல்லாம் என்னைக்குமே நான் எதிர்கொண்டிருக்கிறேன். அதுக்காக அந்த அம்புக்காக வளைஞ்சு போனதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வரலாறு. இவருடைய கணவர் நிர்வாணமாக்கப்பட்டு மூளை குழம்பக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு பூர்வீக குடிகளுடைய வரலாறுங்க. இன்னைக்கு பல்வேறு வரலாறுகளை இன்னைக்கு மக்கள் பேசுறாங்க, செய்தித்தாள்கள்ல வருது. யாரெல்லாம் வர்றாங்கன்னா, ஜெயம் ரவி அவருடைய மனைவிய விவாகரத்து பண்ண போறாராம். இன்னைக்கு இதுவெல்லாம் செய்தியா பேசப்படுது. ஒரு மக்கள் பூர்வீக குடிகள் ஒரு நாட்டுல போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொல்லப்படுறாங்க. அவங்களுக்காக வேண்டி பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பலருடைய வரலாறுகள் இங்க பேசப்படுவதில்லை. அந்த வரலாறுகள் பேசப்படணும், சொல்லப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஹம்னா ஹுமைட்டி இவங்க தான் அந்த பெண்மணி. பாருங்க, இவங்க யார் தெரியுங்களா? இவங்க ஒரு பத்திரிகையாளர். 1990 கசாவினுடைய கடற்கரையில அந்த மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய கசாவினுடைய மேற்கு கடற்கரை பகுதியை ஒட்டிய பகுதிகளில் பிறந்தவங்க. இவங்க 2016ஆம் ஆண்டு BA பட்டம் முடிக்கிறாங்க. முடிச்சது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. சொன்னா என்ன, உடனே இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேலுடைய நாட்டுக்கு அவங்க தீவிரவாதியா சொல்லப்படுறாங்க. இஸ்ரேலுடைய 14 சேனல்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல இவங்க தீவிரவாத பெண்மணியா சித்தரிக்கப்படுறாங்க. இவங்க தொடர்ந்து மக்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்தனால இவங்களை எப்படியாவது கொன்ற வேணுங்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட 2 முறை இவங்களை நோக்கி F-16 விமானத்தின் மூலமா குண்டுகளை போடுறாங்க. இறைவனுடைய நாட்டத்திற்கு இணங்க இவங்க தப்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு 5 குழந்தைங்க, தூபா, அலி, முகமது, கனா, இப்படி 5 குழந்தைங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய படத்தை பாருங்க. இதுதான் கடைசியா இவங்க குழந்தைகளோடு இவங்க குழந்தைய எடுத்த போட்டோ. இன்னைக்கு அவங்க உயிரோட இல்லை. யாரு? பல விருதுகள் கொடுக்கப்பட வேண்டியவங்க, நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டியவங்க, இன்னைக்கு ஒரு ஆக்கிரமிப்பு நாளால் இவர்களுடைய உயிர் எடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க போராடும் போது இவங்களை எப்படி இஸ்ரேல் அரசாங்கம் கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது கசாவை 2 பகுதியா பிரிச்சாங்க. ஒண்ணு வாடி காசா, ஒன்னு கான் யூனிஸ். இது டிசம்பர் வாக்குல நடந்த சம்பவம். அப்படி நடக்கும்போது இவர்களுடைய வீட்டுல இவங்க தங்கி இருக்கிறாங்க. தங்கி இருக்கும் போது அங்க போய் இது பண்றாங்க. என்னன்னா, நாங்க சர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி இவருடைய கணவர் சயீது, இவரும் ஒரு பத்திரிகையாளர். இந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, புடிச்சிட்டு போறாங்க. புடிச்சிட்டு போய் பல நாள் சித்திரவதை பண்ணி நிர்வாணமாக்கப்பட்டு ட்ரெஸ்ஸே இல்லாம வாடி காசால இறக்கி விடுறாங்க. இது வடக்கு காசா. தெற்கு காசால மனைவி இருக்காங்க. டெலிகம்யூனிகேஷன் கிடையாது, சாப்பாடு கிடையாது, உடை கிடையாது. தன்னுடைய மனைவியை தேடுறாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இவருடைய மனைவி அந்த தெற்கு காசாவை வச்சு இஸ்ரேலுடைய அரசாங்கத்தால் கொல்லப்படுறாங்க. இவருடைய குழந்தை 7 மாத குழந்தை, இந்த குழந்தை தூபாங்கிற இந்த குழந்தையும் இதுல கொல்லப்படுது. இந்த காட்சியை பதிவு செஞ்ச அல் ஜசீராவுடைய இஸ்மாயில் சொல்லுகிறார், நான் உங்க வீட்டுக்கு போனேன் உங்க பத்திரிகையாளர்னால. அப்ப இவருடைய ஒரு குழந்தை இஸ்மாயில்ங்கிற ஒரு குழந்தை மாமா மாமா அப்படின்னு ஓடி வந்துச்சு. அந்த குழந்தை என்னமாச்சுன்னு கேட்டா, நான் அம்மா அங்க இருக்கிறாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொன்னா. ஆனா நான் பார்த்தேன், அந்த குழந்தையினுடைய பல இடங்களை அடிபட்டு ரத்தம் இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தைக்கு அதால புரிஞ்சுக்க முடியல. நான் போய் அவங்க பார்த்தேன், அம்னா ஹுமைட்டிய பார்த்தேன். உடல்கள்ல பாகங்களே இல்லாம கிழிஞ்ச துணி எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தாங்க. இவங்க இறந்து போன இந்த செய்தி தெற்குல இருக்கக்கூடிய தன்னுடைய கணவர் சயீதுக்கு கிடைக்குது. ஆனா அவர் தெற்குல அவங்க இறந்து போயிருக்காங்க. அம்னா வடக்குல இருக்கக்கூடிய சயீதுக்கு இந்த நியூஸ் கிடைக்குது. ஆனா வடக்குல இருந்து அவர் தெற்கு போக முடியாத நிலை. எந்த அளவுக்குன்னா, பிறகு அந்த செய்தியை சொல்றாரு, அவங்கள என்னால கடைசியா மனைவியினுடைய இறுதி சடங்குல போய் என்னால கலந்துக்க முடியல. அவங்களுடைய நினைப்பு என்ன தினந்தோறும் என்ன வாட்டுது. அந்த மனைவியை இழந்து, தான் பிள்ளை இழந்து தினந்தோறும் என்ன வாட்டுது. இன்னைக்கு யாருமே எங்களுக்கு துணை இல்லை அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி அவருடைய உடல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இன்னைக்கு என்ன நிலையா இருக்குன்னா, அவருக்கு ஒரு மூளை குறைவு அப்படிங்கிற ஒரு பாதிப்புக்கு உண்டாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கேட்கவே அவ்வளவு வருத்தமான வேதனையான ஒரு செய்திங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தாங்க இந்தியாவுல அசோக் குமார் மிஸ்ரா அவர்கள் மேலும் ஒரு 11 பேர் சேர்ந்து பிரசாந்த் பூஷன் மூலியமாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டுச்சு. என்ன வழக்குன்னு சொன்னா, இஸ்ரேலுக்கு இங்க பிரைவேட் லிமிடெட் பல பேர் குண்டுகள் ஏற்றுமதி பண்றாங்க, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு. அதுல அதானியோட எல்பில்ட் நிறுவனம் இருக்கு. இந்த நிறுவனம் தெலுங்கானாவில் இருக்கு. இந்த கேஸ் போடப்பட்டோம்னா உச்ச நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மரியாதைக்குரிய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பல நல்ல தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க. ஆனா இந்த தீர்ப்புல அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது அயல் நாட்டு கொள்கை, இதுல நீதிமன்றம் தலையிடாது. அரசாங்கத்தினுடைய வக்கீல் போய் சொல்றாரு, துஷேர் மாத்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் போய் சொல்றாரு,
இதெல்லாம் அரசாங்க தலைவர், இதெல்லாம் எங்க வெளிநாட்டு கொள்கைங்க இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நினைச்சா இதை சரி செய்ய முடியும். அவங்க வெளிநாட்டு கொள்கை தானே, அதை கூட சரி செய்யாம இருக்கிறாங்க. இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு போகணும். அதானி குடும்பம் இது ஒரு ஒரு பொருளை மக்களுக்கு கொடுக்குறோம், அதனால பல பேர் சாகுறாங்க, பல பேர் இறந்து போறாங்க. கிட்டத்தட்ட 1000 குழந்தைகள்ங்க கால்கள் இல்லாம இருக்கு. ஒரு கால் ஒரு கை இல்லாட்டி 2 கால் அப்படி இல்லாம இருக்குது. 17,000 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. 17,000 குழந்தைகள், சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்தியாவோட இந்த பொருள் ஏற்றுமதி பண்ணணுமா? இதான் நம்முடைய குரல்களா இருக்கணும், பாதிக்கப்பட்டவருடைய குரலா நம்ம இருக்கணும். இதை தான் ஹம்னா ஹுமைட்டி விரும்பினாங்க. பாதிக்கப்பட்டவருடைய குரலா இருக்க வேண்டும் என்று அவங்க ஆசைப்பட்டாங்க. இதை நம்ம செய்யணும். இன்னொரு ஒரு பக்கம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏற்கனவே ஹரியானாவோட மனோஜ்லால் கட்டார் அப்போ அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து பல பேர் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போனாங்க. ஏன்னா பாலஸ்தீனத்திலிருந்து போன வேலைக்கு போன மக்களை இந்த இஸ்ரேல் நாடு அவங்களை கொடுமைப்படுத்தி கொத்தடிமைகளா அங்க பாலஸ்தீனத்துல கட்டுமான பணிக்கு வேலைக்கு வச்சிருந்தாங்க. இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் அந்த பணியை நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இந்தியாவில இருந்து பல பேருக்கு வேலை கொடுத்து போகப்பட்டிருக்கு. அப்படி போனவங்க எல்லாம் பல பேர் பாதிப்பு உள்ளாயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் வெளிப்படுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சில பேர் கழிவறை வேலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. சேட்லால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தவர் கட்டுமான பணிக்காக போனவர் கழிவறை வேலைக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. குப்தாங்கிறவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொன்னா, இது மாதிரி வேலைக்கு போன அவரை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அந்த பொருட்கள்லாம் தூக்குற அந்த கொத்தடிமை வேலை மாதிரி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வந்திருக்குது. இது எதுக்காக நம்ம சொல்லி காட்டுறோம்னா, இவ்வளவு ஒரு ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் நாடு எவ்வளவு மோசமான நாடு என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டியும் இன்னைக்கு பல்வேறு செய்திகள் பேசப்படுது. கிட்டத்தட்ட 17,000 குழந்தைகளை இறந்திருக்கக்கூடிய அந்த கசாவினுடைய பகுதிகளில் போராடிய ஹம்னா ஹுமைட்டி அவர்களை பற்றி மக்கள் பேசணும், இதை பற்றி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இவருடைய குழந்தையும் இவர்களும் இறந்திருக்கிறாங்க. இறைவன் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், இறைவன் அங்கீகரிக்க வேண்டும், இவர்களுக்கு இறைவன் அந்த சொர்க்கத்து பூஞ்சோலையை இறைவன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. இது போன்ற செய்தியை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க, அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.